ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நாள் வணக்கங்கள். பணம், செல்வம், செல்வாக்கு, சந்தோஷம், மகிழ்ச்சி, சாதனை, இதை தரக்கூடிய கிரகங்கள், வீடுகள் என்று பார்க்கும் பொழுது எது என்று பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஆராய்ச்சியினுடைய ஒரு முடிவு இந்த காணொளி. 12 ராசிகளும் தத்துவ சூட்சும ஆன்மாவை சுமந்து வந்திருக்கும் இந்த உடல் புறத்தில் என்ன பாடுபட போகிறது என்பதை சுட்டிக்காட்டும் பரிசோதனையே இந்த ராசி கட்டம். ஆஸ்திகவாதிகளும் நாஸ்திகவாதிகளும் விவரம் புரியாமல் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தெரிந்து புரிந்து அனுபவித்து ஏற்றுக்கொள்வதும் குழப்பத்தோடு வெறுப்பதும் அவரவர்கள் விருப்பத்தை பொறுத்தது. இந்த 12 ராசிகளை பொறுத்தது. இந்த 12 ராசிகளின் உண்மை நிலையை எடுத்து கூறுவதே இந்த ஆய்வினுடைய நோக்கம். அந்த வகையில் மேசம் முதல் மீனம் வரை 4 குணபாவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மேசம் தர்மஸ்தானம், ரிஷபம் கர்மஸ்தானம், மிதுனம் காமஸ்தானம், கடகம் மோட்சஸ்தானம், சிம்மம் தர்மம், கன்னி கர்மம், துலாம் காமம், விருச்சிகம் மோட்சம், தனுசு தர்மம், மகரம் கர்மம், கும்பம் காமம், மீனம் மோட்சம். ஆக தர்மம், கர்மம், காமம், மோட்சம் என்ற 4 வகையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. தர்மத்தை வலியுறுத்தும் 3 ராசிகள் மேசம், சிம்மம், தனுசு. கர்மத்தை வலியுறுத்தும் 3 ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம். கர்மத்தை வலியுறுத்தும் ராசிகள் என்று பார்க்கும் பொழுது மிதுனம், துலாம். காமத்தை வலியுறுத்தும் ராசிகள் என்று பார்க்கும் பொழுது அதாவது காற்று ராசிகள் மிதுனம், துலாம், கும்பம். மோட்சத்தை வலியுறுத்தும் ராசிகளான 3 ராசிகள் கடகம், விருச்சிகம், மேனம். நாம் ஜென்ம ரகசியங்களை வெளிப்படுத்தும் 12 கட்டத்திற்குள் 9 நவகிரகங்களும் வந்து அமர்ந்து ஆட்சி செய்கின்றன. முன்ஜென்ம கணக்கை எந்த வகையில் தீர்க்க வேண்டும், இதை எப்படி வழி நகர்த்தி அதனுடைய வரவு செலவுகளை சமன்படுத்தி இறுதி முடிவை தரக்கூடியது என்பது பார்க்கும் பொழுது துன்பங்கள் என்னென்ன, இன்பங்கள் என்னென்ன, இதை பிரித்து பார்த்து பரிசீலித்து கூறுவதே ஜோதிடம். நான் யார், என் ஜென்ம பாவம் எது, எந்த பாவத்தால் எனக்கு துன்பங்கள் வரப்போகிறது, நான் என்ன செய்ய வேண்டும், நான் யார் என்பதை கண்டுபிடிக்க என்னை நான் எவ்வித சுய பரிசோதனையில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், என் சோதனைக்கும் சாதனைக்கும் நான் எவ்வித முயற்சியை மேற்கொள்ள வேண்டும், இந்த பிறவி எனக்கு எதற்காக வந்தது, அடுத்த பிறவி உண்டா இல்லையா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு ஜோதிட ரீதியில் விடை காண முடியும். ஆனால் இப்போது யாரும் அதை விரும்புவதில்லை. ஏனென்று கேட்டால், எதற்கு சார் வீண் ஆராய்ச்சி எல்லாம், இப்போ எப்படி இருக்குது, நான் என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன பரிகாரம் செய்தால் நான் இருக்கக்கூடிய கடனிலிருந்து அல்லது கஷ்டத்திலிருந்து அல்லது நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவேன் என்ற கேள்வி. அதற்கு அடுத்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போது தன்னிறைவு பெறுவேன் என்ற கேள்வி மட்டுமே இங்கே மேலோங்கி இருக்கிறது. மேலோட்டமாக பார்த்து அவசரகதியில் பலனை முடிவு செய்து பரபரப்பான பயணத்தின் காதில் வாங்கி கொண்ட போதிலும் போதும் என்கிற மனநிலையில் முழுமையாக ஜோதிட ஆராய்ச்சி ஒழுங்கான பலன்களை எந்த ஜோதிடராலும் வழங்க முடியாமல் போய்விடுகிறது. கடைசி நேரத்தில் ஜோதிடத்தையும் ஜோதிடரையும் குறை சொல்லி புலம்புவது வாடிக்கையாக கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. மேசம் லக்கின ராசியில் பிறந்த ஒருவருக்கு மோட்சம் விரயமாகிவிடும். கர்மம் காமம் மட்டுமே மிஞ்சும். திரும்பும் அவர் மோட்சம் பெற முயற்சிக்க வேண்டும். மோட்சம் கிடைத்தால் மட்டுமே அவர் மறுபிறவி எடுப்பது தடை செய்யப்படும். பிறவியை தடுத்தால் மட்டுமே துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்க முடியும். பிறந்தது முதல் இறந்தது வரை ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு மனிதா என்பதே சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதே மனிதா என்பது சித்த மாமனிவர்களுடைய வாக்கு என்று என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லிவிட முடியும் என்று பார்க்கும் பொழுது அது இந்த 4 தத்துவங்களில் ஒவ்வொன்றும் ஒன்றை விஞ்சி ஒன்றாக இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. கடகம், விருச்சிகம், மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் மிதுனம்
கும்பம், துலாம் இந்த 3 ராசிகளையும் விரயமாக்கி விடுகிறது. அதாவது காமம் என்றால் ஆசை. அந்த ஆசையை முற்றிலும் துறப்பதால் எடுத்த பிறவி பயனை அடைய வாய்ப்பு கிட்டிவிடும். பிரபல மடாதிபதிகளும் சித்தர்களும் முக்திவித்த முனிவர்களும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த பற்றுடையவர்களும் தியான நிலையில் விருப்பமும் பிறப்பை வெறுக்கும் மனிதர்களும் ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் பக்தி பாடல் பாடுவதில் ஆர்வம் காட்டுபவர்களும் தெய்வ சிந்தனைகள் அதிகம் உடையவர்களும் இந்த மோட்ச ராசியினுடைய இலக்கணத்தில் பிறந்தவர்களாக இருப்பதை காண முடிகிறது. எந்த ராசியில் இலக்கணங்களில் பிறந்தாலும் முடிவு மோட்சம்தான் என்பதை சுட்டிக்காட்டும் தர்மத்தில் ஆரம்பித்து மோட்சத்தில் முடியக்கூடிய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறது என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் காலபுருஷ ராசியான முதல் ராசியாக மேஷத்தில் தொடங்கி மீனம் வரை கணக்கில் கொண்டு ஆய்வு செய்தால் பல்வேறு உண்மைகளை காண முடியும். எந்த ராசி லக்கணங்களில் பிறந்திருந்தாலும் காலபுருஷனுடைய ஆய்வின் மூலமே உண்மையை உணர முடியும் என்பதை எண்ணற்ற ஜாதகங்கள் வலியுறுத்தி அடையாளம் காட்டியிருக்கிறது. ஆனாலும் தற்போது அவ்வளவு ஆழமான ஆய்வை யாரும் எடுத்துக்கொள்வதில்லை என்பதை நடைமுறையில் பார்க்க முடியாது. ஏன் இந்த வேலை மெனக்கெட்ட வேலை என்று வருவருக்கக்கூடிய குரு, சனி, சுக்கிரன் இவர்களை மட்டும் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லி அதோடு ராகு, கேது தொந்தரவு செய்யும் அல்லது உதவி செய்யும் என்பதை நிலையை ஆராய்ந்து பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு நிலையை எவ்வாறு எட்ட முடியும் என்பதை சார்ந்த தகவலோடு ஜோதிடத்தை பார்த்து முடித்துக் கொள்கிறோம். மேஷம், சிம்மம், தனுசு ராசி. இந்த ராசியில் நெருப்பு ராசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் தர்ம ராசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட சுபக்கிரகங்கள் அல்லது குரு, சூரியன், செவ்வாய் இவர்கள் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் ஒருவருக்கொருவர் நட்சத்திரத்தை கொடுத்திருந்தாலும் இவர்கள் ஒரு அபரிமிதமான யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் கூடி இவர்கள் தர்மத்தில் வாழக்கூடிய தகுதியுள்ள மனிதனாக வாழ்ந்து இறக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இந்த மேசம், சிம்மம், தனுசு காலபுருஷனுக்கு 1, 5, 9 இதில் கேதுவனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். கேதுவனுடைய நட்சத்திரம் ஞானத்தை தருகிறது, சுக்கிரனுடைய நட்சத்திரம் செல்வாக்கை தருகிறது, சூரியனுடைய நட்சத்திரம் ஆளுமையை தருகிறது. ஆக இந்த 3 ராசிகளில் இருப்பவர்கள் மற்றவர்களை சுலபமாக ஆராய்ந்து எடை போட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இவர்களுக்கு இயல்பாகவே அமைந்து விடுகிறது. இவர்களுக்கு இந்த மேசம், சிம்மம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் அந்த மேசம், சிம்மம், தனுசு ராசியில் உள்ள கிரகங்கள் இல்லாமல் இருந்துவிட்டாலும் கூட அந்திம காலத்தில் இவர்களை பார்த்தால் அவர்களுடைய சமூகத்தில் இருப்பவர்கள் கையெடுத்து வணங்கக்கூடியவர்கள் இல்லாவிட்டாலும் இவர்களிடம் ஏன் வம்பு என்று ஒதுங்கி செல்லக்கூடிய தன்மையை நடைமுறையில் பார்க்கிறோம். அதுக்கடுத்தது ரிஷபம், கன்னி, மகரம். இந்த 3 ராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் இவர்களுக்கு செல்வம், செல்வாக்கு, பொருளாதாரம் இது சார்ந்த விஷயத்தின் மீது அதீத ஈடுபாடு இருக்கிறது. அது அவர்களுக்கு சுலபமாக கை கொடுக்கிறது. ஆனாலும் ஒழுக்கத்திலும் அவர்களுடைய கௌரவத்திலும் மரியாதையிலும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பொருளாதார வரவு செலவுக்கு மட்டுமே பார்க்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் அடுத்து வரக்கூடிய காமம் என்று பார்க்கும் பொழுது அது காற்று ராசிகளாக அமைந்து விடுகிறது. இவர்கள் அசையும் தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆசையின் மேல் ஆசையை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். அந்த ஆசையும் சில நேரத்தில் கைகூடுவதாக இருக்கும் பொழுது அவர்கள் நல்ல மனிதனாக காட்சியளிக்கிறார்கள். அல்லது அந்த ஆசை கைகூடாத பொழுது தவறான மனிதர்களாக இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டிவிட்டு செல்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து மோட்ச ராசி என்று சொல்லக்கூடிய நீர் ராசி. கடகம், விருச்சிகம், மீனத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆலமரமாக வாழ்ந்துவிட்டு போகிறார்களே ஒழிய அவர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை காலம் அவர்களுக்கு தருவதில்லை. தன்னுடன் கூட இருப்பவர்களுடைய அத்தனை சொந்தங்களையும் கட்டுப்படுத்தி அதன் மூலம் பொருளாதாரம், செல்வம், செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அந்திம காலம் வரை தன்னுடைய அதிகாரத்திலேயே இருந்துவிட்டு வாழ நினைக்கிறார்கள். இவர்கள் கடந்த தர்மம், கர்மம், காமம், மோட்சம் இதையெல்லாம் தாண்டி இந்த 3லும் பங்கு பெற்றிருப்பார்கள். அதே சமயத்தில் இவர்களுக்கு ஆன்மீகம் ஒத்துப்போவதில்லை. இவர்கள் பெருமளவு நாத்திகர்களாக இருக்கிறார்கள். அல்லது இடம் விட்டு இடம் பெயர்ந்து தன்னுடைய சொந்த ஊரில் இல்லாமல், சொந்த நாட்டில் இல்லாமல், வெளிநாட்டிலும் வெளியூரிலும் கோலோச்சும் தன்மை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆக எல்லா ராசிகளில் பிறந்திருந்தாலும் ஸ்திர லக்கினங்களில், அதாவது ரிஷபராசி, சிம்மராசி, விருச்சிக ராசி, கும்பராசி
இந்த ராசியில் சுபக்கிரகங்களிலிருந்து சுபக்கிரகங்களுடைய பார்வையை பெற்று அவர்களுடைய தசாபுத்தி வரும் பட்சத்தில் இந்த லக்கணத்திற்கு அது 1, 5, 9ஆகவோ அல்லது 1, 4, 7, 10ஆகவோ அமையும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு அபரிமிதமான செல்வாக்கு தந்து விடுகிறார்கள். ஆனாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களினுடைய உறவு வாழ்க்கையில் சிரமத்தை தந்து விடுகிறது. அடுத்து சரராசியில் இருப்பவர்கள் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டுக்குள் வாழக்கூடிய தன்மை உள்ளவர்கள், அதே சமயத்தில் மற்றவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு வளைந்து கொடுக்கும் தன்மை இல்லாததால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அண்ணாந்து பார்க்கும் உயரத்துக்கு செல்கிறார்கள். பொருளாதாரத்தில் வாழ்நாள் முழுவதுமே தட்டுப்பாட்டோடு வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து உபயராசிகளில் இருப்பவர்கள் இப்படி பாதியும் அப்படி பாதியும் வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. ஆனால் உபயராசிகள் இருப்பது என்பது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருப்பதை போல் உணர்ந்தாலுமே கூட இவர்கள் காலம் முழுவதும் காணல் நீராகவே காட்சியளித்துவிட்டு வாழ்ந்து போகிறார்கள். செல்வம், செல்வாக்கு, கௌரவம், மரியாதை அனைத்தும் இருந்தால் குடும்பம் என்று ஒன்று இல்லாமல் போய்விடுகிறது. குடும்பம் என்று ஒன்று இருக்கும் பட்சத்தில் செல்வம், செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வாழ்நாள் முழுவதுமே முயற்சி செய்து கொண்டே இருந்துவிட்டு வாழ்ந்துவிட்டு முடிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.